எம்டி நேயர்களுக்கு வணக்கம். இப்போது நாம் பார்க்க போவது அயலான் படத்தின் திரை விமர்சனம். அயலான் படத்தில் சிவகார்த்திகேயன், ரகுல் பிரீத் சிங், யோகி பாபு, சரத் கல்கர், கருணாகரன், இஷா கோபிகர் மற்றும் பலர் நடித்திருக்கிறார்கள். நீரவ் ஷா ஒளிப்பதிவு செய்திருக்கிறார். ஏஆர் ரஹ்மான் இசையமைத்திருக்கிறார். கதை, திரைக்கதை, வசனம் எழுதி இயக்கியிருக்கிறார் ரவிக்குமார். இது ஆங்கில படத்தை போன்று வேற்றுக்கிரகவாசிகளை பற்றிய படம். கோடீஸ்வரரான சரத் கல்கர் கிட்ட ஒரு விண்வெளி கல் கிடைக்குது. அந்த கல்லுடைய ஈர்ப்பு சக்தியை வச்சு அழிவுக்கான ஆயுதங்களை கண்டுபிடிக்க முயற்சிக்கிறார். இந்த விஷயத்தை தெரிந்து கொண்ட இன்னொரு கிரகவாசிகள் இப்படி சரத் கல்கர் செஞ்சால் உலகம் அழிஞ்சிரும், ஏன்னா இயற்கையை அழிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லி தங்களுடைய கிரகத்தை சேர்ந்த ஏலியன் ஒருத்தரை அனுப்பி வைக்கிறது. ஏலியன் இறங்கி இந்தியாவை பார்க்குது. தமிழ்நாட்டில் ஒரு விவசாயி சிவகார்த்திகேயன் ரொம்ப நேர்மையான ஆள், எல்லாருக்கும் நல்ல செய்யணும் பண்ணுற ஆள், அவருடன் நட்பு கொள்கிறது அந்த ஏலியன். இதுக்கிடையில் ஏலியன் வந்த அந்த பறக்கும் தட்டை திருடிட்டு போயிடுறாரு சரத் கல்கர். இதனால் தெக்கு முக்காடுகிறது ஏலியன். பிறகு ஏலியனையும் பிடித்து கொண்டு போய்விடுகிறார். அதை கொல்ல முயற்சிக்கிறார். ஏலியனையும் அந்த அழிவு சக்தி வில்லனையும் எப்படி இந்த உலகை காப்பாற்றுகிறார் என்பதுதான் கதை. சிவகார்த்திகேயன் எப்போவுமே இந்த படத்தையும் அடுத்து விட்டு போய் மாதிரி தான் இருக்கிறாரு. ஆனால் நன்றாக சண்டை போடுகிறார். அதில் முதிர்ச்சி தெரிகிறது. இந்த பாத்திரத்துக்கு என்ன தேவையோ அதை கொடுத்துருக்காரு. ஆரம்பத்தில் விவசாயியாக இருக்கும் பொழுது அவருடைய அம்மா பானுப்பிரியா, நான் எல்லாம் விஷப்பூச்சிகள்னால விவசாயம் பட்டு போச்சு, 10 பைசா வருமானம் இல்லை, அதனால் வாங்கின கடனை திருப்பி கொடுக்கணும், நீயோ ஊரில் தான் சும்மா இருக்க, வேலையை வெட்டிக்கு போகாமல், அதனால் நான் சென்னையில் போய் அங்கே தெரிஞ்சவங்களில் வேலை செய்கிறேன், வேலை செஞ்சு சம்பாத்தி தான் அனுப்புகிறேன், நீ அதை வச்சு சாப்பிட்டுட்டு வாங்கின கடனை திருப்பி கொடுன்னு சொல்கிறாங்க. ஆனால் பஸ்ஸு ஸ்டாண்டில் வச்சு நீ போகாதம்மா நான் போகிறேன், ஏன்னா நான் தானே உழைக்கக்கூடியவன், நீ வயசானவன் சொல்லி இவர் சென்னைக்கு வர்றாரு. சென்னையில் யோகி பாபுவும் கருணாகரனும் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்க உடான்ஸ் வேலை பண்ணிகிட்ருக்காங்க. ஒரு பெரிய பலூனை பறக்க விடுறாங்க. பறக்க விட்டால் பலூன் வந்து போகுது. எதுக்கடா அந்த பலூனை பறக்க விட்டீங்கன்னு கேட்டால் தன்னுடைய காதலிக்கு பிறந்தநாள் வாழ்த்து அந்த பலூனில் சொல்லியிருக்காருன்னு சொல்கிறாரு. அவங்ககிட்ட போய் சிவகார்த்திகேயன் சேர்றாரு. அப்புறம் ஒரு தமாஷா இருக்குது. கருணாகரன் இந்த படத்தில் கொஞ்சம் சீரியஸாக நடித்தாலும் நடிப்பு அந்த பாத்திரத்துக்கு ஏற்றபடி வாழ்ந்திருக்காருன்னு சொல்லலாம். ஆனால் யோகி பாபு வர்ற கட்டங்கள்லாம் சிரிப்பாக இருக்குது. யோகி பாபுவும் கருணாகரனும் நல்ல காம்பினேஷன். இதில் பாலசரவணனும் சேர்ந்துருக்கிறாரு. பாலசரவணன் 2 காட்சிகள் மட்டும் எஜெக்ட் ஆகிடுறாரு. அதுக்கப்புறம் யோகி பாபுவும் கருணாகரன் தான் ட்ராவல் பண்ணுறாங்க. படம் கொஞ்சம் காமெடியாக போகுது. இந்த படத்தில் ரகுல் பிரீத் சிங் அதிக வேலை கிடையாது. 2 டான்ஸு அதோட சரி. வில்லி இஷா கோபிகர் நல்லா சண்டை போடுறாரு. அதாவது வீராங்கனை மாதிரி சண்டை போடுறாரு, வெறித்தனமாக சண்டை போடுறாரு. சரத் கல்கர் ஹாலிவுட் நடிகராக இவர் நல்லா நடிக்க முயற்சி பண்ணியிருக்காரு. வில்லன் வேலை நல்லா பண்ணுறாரு. திடீர்னு தன்னுடைய பேண்ட் ஷர்ட்டையெல்லாம் கட்டிட்டு 6 பேக்கை காட்டி சண்டை போடுறாரு. அது பரபரப்பாக இருக்குது. இந்த படத்தினுடைய வலதுகை, வெற்றியினுடைய வலதுகைன்னா அது நீரவ் ஷா தான். ஏன்னா நீரவ் ஷா இந்த படத்தில் கொஞ்சம் இடறிந்தால் கூட படம் விட்டலாச்சரிய படம் மாதிரி, மேஜிக் படம் மாதிரி ஆகிருக்கும். ஆனால் அப்படி அல்லாமல் ஒரு விஞ்ஞானபூர்வமான வேற்றுக்கிரகவாசி படத்தை எடுத்து கொடுத்துருக்காரு நீரவ் ஷா. படம் முழுக்க உட்கார வச்சுருக்காரு நீரவ் ஷா. கண்களை அகல பார்க்க வைத்திருக்கிறார் நீரவ் ஷா. அதுமாதிரி படத்தில் ஃபஸ்ட்டு ப்ளஸ் பாயிண்ட்டு இசை புயல் ஏஆர் ரஹ்மானுடைய இசை தான். பாடல்கள் இதுவரை அவர் செய்திராத அளவுக்கு தமிழ்படுத்தி இருக்கிறார் பாடல்களை. கொஞ்சம் இசைக்கருவிகளுடைய ஆக்கிரமிப்பு ரஹ்மான் படத்தில் இருக்கும். இந்த படத்தில் இது இல்லை. மேற்கத்திய இசைக்கருவிகளுடைய பயன்பாட்டை குறைத்து கொண்டு நம்ம தமிழ்நாட்டு இசைக்கருவிகளை பயன்படுத்தியிருக்காரு. தமிழ் மெட்டுக்களை முதலாக போட்டிருக்கிறார் ஏஆர் ரஹ்மான் என்று சொல்லலாம். அதேமாரி பின்னணி இசையில் உருட்டிட்டார் மண், பயங்கரம் மிரட்டிருக்காரு. இந்த படத்தில் பின்னணி இசை நீங்கள் வெறுமனை கண்ணை மூடிக்கிட்டு ரசித்தா கூட படம் ரொம்ப பரபரப்பாக இருக்கும். ரவிக்குமார் எல்லாரும் பேய் படங்கள் எடுக்கும்போது இவர் வேற்றுக்கிரகவாசி ஏலியன் படத்தை
எல்லாரும் பேய் படங்கள் எடுக்கும்போது இவர் வந்து ஏலியன் படம் எடுத்திருக்காரு. இது வந்து முற்றிலும் புதிய முயற்சி. என்ன காரணம்னா, இந்த மாதிரி படங்கள் அமெரிக்காவில் தான் நிறைய வரும். இந்தியாவில் முதல் படம் ஏலியன் படம் இதுவாக தான் இருக்கும். குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த படம். அதாவது குழந்தைகளை கூப்பிட்டு போனீங்கன்னா, ஒரு பீச்சு பார்க்கு கூப்பிட்டு போனேன் சந்தோஷத்தை இந்த படத்தை பார்த்தோன்னே அனுபவிப்பாங்க. அயலான் குழந்தை குட்டிகளுடன் பார்க்க வேண்டிய அற்புதமான விஞ்ஞானபூர்வமான படைப்பு. பைல்வான் பார்வையில் அயலான் படத்துக்கு 100க்கு 60 மதிப்பெண்கள். மீண்டும் சந்திப்போம். வாழ்க வளமுடன்.